நண்பர்களே, இப்போ விழுப்புரம் போர்டு பார்த்தீங்க. விழுப்புரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. விழுப்புரம் தான் போயிட்டுருக்கேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு ஃபோட்டோ எடுக்க 2 பேர் வந்தாங்க, தம்பதியோட வயசானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த முதியோர் ஊக்கத்தொகையும் வரல, ஊனமுற்றோருடைய கார்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லி அழுதாங்க. அந்த அம்மா வந்து 3 பெண் பிள்ளைகள் வச்சுருக்காங்க. ஹோட்டலில் வந்து பாத்திரங்கள் விலைக்கு தான் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவரால் உடம்பு முடியல தம்பின்னு சொல்லிட்டு அழுதாங்க. கண்டிப்பாக எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து இந்த கார்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க, காசும் வரல. நம்ம தமிழக அரசால் பார்த்திங்கன்னா இந்த ஓஏபி பணம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து முதியோர் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் வரலும் வாங்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி வந்து உடம்புல வந்து ஏதாவது ஊனம் இருந்துச்சுன்னா அந்த ஊனத்துக்கு வந்து ஒரு அட்டை மாரி கொடுப்பாங்க. அது நம்ம பேருந்து செல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச கட்டணத்தில் போய் வரலாம். வேறு எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சலுகையாக இருக்குங்க. அந்த கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கும் தெரியல. நிறைய பேர் பார்த்தோன்னா இவங்ககிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், 10,000 ரூபாய் கொடுத்தேன், 5000 ரூபாய் கொடுத்தேன், வாங்கி தரேன்னு சொன்னாங்க, வாங்கி தரல, ஏமாற்றிட்டாங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருப்பேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய விளக்கம் என்னன்னு தான் தெரியல. நான் அதுக்காக தான் இப்போ வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க. கண்டிப்பாக அங்கே போனால் என்ன டீட்டெயில் என்ன விளக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்காக போகிறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட அதனுடைய விளக்கத்தை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அவங்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து அந்த சலுகையை பயன்படுத்துகிறாங்க. இல்லாதவங்க யாருமே அதை பயன்படுத்த கிடையாது. ஏங்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக சொல்கிறதுக்கோ இல்லை செய்யறதுக்கோ மக்கள் யாரும் முன் வரது கிடையாது. அவங்களும் பார்த்தோன்னா நிறைய இடத்த அலைஞ்சு பார்த்துட்டு பணத்தை செலவு பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு எந்த உதவியுமே தேவைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. கண்டிப்பாக அந்த நிலமை மாறணும். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் மட்டும் கிடையாது, என்ன மாரி நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க. கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நான் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு என்னென்ன தகவல் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை கேட்டு அவங்க சொல்கிறதாக போகிறாங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்து என்னென்ன தகவல் சொல்லிட்டு நான் போடுறேன். கண்டிப்பாக பயன்படுறவங்க நிறைய பேர் பயன்பெறலாம். நான் போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன தம்பதி இவங்க தாங்க கால் பாருங்கள் ஊனம் விட்டுருக்காங்க. அவங்க முகத்தை காமிக்க விரும்பல. 2 பேரும் கடையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் விழுப்புரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நண்பர்களே, அந்த தம்பதிக்காக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை என்ன விளக்குன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அரசு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாமல் பக்கத்து பெட்டில் இருந்தவங்களை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டு வந்துன்னு சொன்னார். அது மாதிரி யாரும் செய்யாதீங்க. அவர் அங்கே மறுபடியும் மீண்டும் போயிட்டு அங்கே இருந்து அந்த மருத்துவருடைய ஆலோசனை செஞ்சு எனக்கு ஊனமுற்றா இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சான்று ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே மருத்துவமனையில் தான் சிகிச்சை பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து கால் வந்து ஊனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம விழுப்புரத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகக்கூடிய வழியிலே வந்து மாவட்ட ஊனமுற்றோர் நல அலுவலகம் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த ஃபார்மை கொடுத்தோம்னா அவங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்து இ-சேவை மையத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா அவங்களுக்கு அது மூலயமா வந்து கார்டு வந்து கிடைக்குங்க. அந்த கார்டை வச்சு அவங்க வந்து பேருந்தில் வந்து பாதி கட்டணத்தில் பயணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான முதியோர் ஊக்கத்தொகைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுவுமே வந்து அவங்க யாருக்கும் எந்த லஞ்சமும் தர தேவையில்ல. அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல அன்பாகவே பதில் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஏழை மக்களுக்கு நிறைய சலுகைகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு. இது யார் மனதையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை நான் எனக்காகவோ போடலை. ஒரு உதவி, அந்த உதவிக்காக அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக தெரியாதவங்க உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் பணத்தை கொடுத்தேன், அவங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு. அது மாதிரிலாம் ஏமாந்த தேவையில்ல. நீங்கள் நேரடியாக போயிட்டு விசாரணை செஞ்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான வீடியோ தான். மீண்டும் வந்து அடுத்த தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.